இந்த வீடியோவில் நாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரயில்வேயில் டிக்கெட் கொடுக்குற கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 20,500 ரூபாய். இது பேசிக் பே மட்டுமே, இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாவில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதிலேருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. லெவல் 2 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 50% மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கணும், ஓகேங்களா. 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அல்லது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா லெவல் 2 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு லெவல் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அல்லது நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அல்லது